ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சனா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹிந்தி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆன படம் இப்போ ஓடிடியில் லாஸ்ட் ஃப்ரைடே நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீகாந்தா அப்படிங்கிற ஒரு படம். இது வந்து ராஜ்குமார் ராவ் நடிச்சிருக்காரு. இதில் ஜோதிகா வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் மூவி ராஜ்குமார் ராவ் கூட ஜோதிகாவும் ஃபுல்லாகவே இந்த மூவியில் வருவாங்க. இது ஒரு சோசியல் மெசேஜ் மூவின்னு சொல்லலாம். நிஜமாவே நடந்த ஒரு ஸ்டோரி தான். ஸ்ரீகாந்தா அப்படிங்கிற ஒரு பிளைண்ட், அவரு டிசபிள் பர்சன். அவரோட லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரியை வந்து படமாக்கியிருக்காங்க. அதுக்கு நல்லா மேக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு ராஜ்குமார் ராவ் இந்த மூவியில. இதே 2000ல நடந்த ஒரு ஸ்டோரி. இது வந்து கலாம் சாரை மீட் பண்ணும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது, ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு, நான் டிசேபிள்ட் பட் ஐ வாண்ட் டு பி அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் இது வரைக்கும் பிரசிடென்ட் ஆகல. இருந்தாலும் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன அவர் லைஃப்ல நடக்குது, ஸ்கூல் படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் இங்க படிக்கிறாரு, என்னென்ன நடக்குது, அவருக்கு வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை தாண்டி என்னென்னலாம் அச்சீவ் பண்றாரு அப்படிங்கறதான் உண்மையான ஸ்டோரி. அதை நடந்த ஸ்டோரியை அப்படியே வந்து எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். பட் சேம் டெம்ப்ளேட் தான் அவங்க அச்சீவ் பண்றது. ஒருத்தங்க டிசேபிள் பர்சனா இருக்கட்டும், இல்ல ஒரு கிராமத்துல இருந்து வர பர்சன் 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஃபைனலா அச்சீவ் பண்றாங்க. பட் இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அந்த உண்மையாவே அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாரு, அந்த பர்சன் ஸ்ரீகாந்தாங்கிற பர்சன் ஹைதராபாத்ல இருந்து வந்து உண்மையாவே எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாரு, கடைசியா என்ன அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கறத வந்து கிளியரா சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உயிரூட்டுற மாதிரி ராஜ்குமார் ராவும் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. நல்ல மேக்கிங்னு சொல்லலாம். பிளசண்டா போகும், போர் அடிக்காம. ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்து புளிச்சு போன கதை தான். கண்டிப்பா இவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கோம். பட் இருந்தாலும் படம் கொஞ்சம் பார்க்கறக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. மியூசிக்கா இருக்கட்டும், ஜோதிகா ஆக்டிங் கூட நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலா மேம் அப்படியே ஃபுல்லா பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாங்க போல. ஃபுல்லா அஜய் தேவகன், ராஜ்குமார் ராவ் இப்படியே வந்து நடிச்சு இனிமேல் ஜோதிகா பாம்பேல தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஹிந்தி இண்டஸ்ட்ரியில தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல சப்போர்ட்டிங் ரோலாவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மூவியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes. நெட்ஃபிளிக்ஸ்ல இது வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த மூவி பாருங்க. இது தமிழ் டப்பிங் கிடையாது, ஒன்லி ஹிந்தி, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் இருக்கு. ஃப்ரீ டைம்ல பார்க்கக்கூடிய மூவி தான். அப்துல் கலாம் கேரக்டர் மாதிரி எல்லாம் வந்து சித்தரிச்சு ஒருத்தங்களை நடிக்க வச்சிருக்காங்க. பார்க்கலாம். ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி சமுத்திரக்கனி படம் மாதிரின்னு வைங்களேன். நிறைய வந்துருச்சு, ஜெய்பீம் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. பட் இது கொஞ்சம் வந்து டிசேபிள் பர்சன் அவர் வந்து என்ன அச்சீவ் பண்ணாருங்கிறத எலாபரேட்டா, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம கிளியராகவே சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் பார்க்கக்கூடிய மூவி தான் ஸ்ரீகாந்தா. உங்களுக்கு டைம் இருந்தா நெட்ஃபிளிக்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ஆர் ரிவ்யூல வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பை.